சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரோகிணி தான் தன்னோட அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்ட கிறிஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. உடனே அம்மா நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. என் பையன் தானே நீ அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. கிறிஸ் ரொம்ப கத்திக்கிட்டு அம்மா அப்படின்னு கத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி சொல்கிறாங்க, இப்போ இந்த ஆண்டி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ் தன்னோட அம்மாவை அம்மான்னு கூப்பிடணும், கட்டி பிடிக்கணும், அம்மாக்கிட்ட முத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் ஓடி போய் ரோஹிணி முத்தம் கொடுக்குறாங்க. அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குமா, இது வரைக்கும் கல்யாணத்தைன்னு கூப்பிட்டுட்டே இருந்திருக்கேன், அப்போ ஒன்று நல்லா பார்த்துருக்கேன், ஆனால் எங்கள் அம்மாவா நான் நீ உணரும்போது உன்னை பார்க்க முடியலையம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. கிறிஸ் நீ கண்ணை அவசரப்பட்டு எடுத்துடாத துணியை, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் வச்சுருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி சொல்கிறாங்க, ஏன்டி உண்மையிலே சந்தோஷமாக இருக்குடி, நீ எப்படியாவது மாப்பிள்ளைகிட்ட சொல்லி கிறிஸ் உன்னோடய வச்சுக்கொடி அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, நான் ஒன்றை விட்டு போகவே மாட்டேம்மா, உன்னோட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் நீ அடம் பிடிக்கக்கூடாது, அம்மா உன் கூட வருவேன், ஆனால் அது கொஞ்சம் நாளாகும், நீ அது வரைக்கும் அம்மா நான் தான் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தைன்னு நான் யார்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அந்த முத்து மாமாவும் மீனா ஆன்ட்டிகிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும், நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, அது நினைவு இருக்குது, அதனால் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தான் எங்கள் அம்மான்னு என்ன தெரிஞ்ச பிறகு எனக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நீ நல்லபடி அம்மா உன்னோடய வந்துடுவேன், அது போக உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் திரும்பி பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்தோடனே அம்மா இவங்கெல்லாம் வராங்க. கிருஷ்ணி உள்ளே ரூமுக்குள்ளே கூட்டி போம்மா அப்படிங்கிறாங்க. ரூமுக்குள்ளே கூட்டி போயிடுறாங்க. என்ன ரோகிணி அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லத்த, அந்த பையன் வெளில வந்தால் தான் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு உடம்புக்கு முடியலன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லத்த அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நினைக்காங்க, நம்ம பேசாமல் என்ன நம்ம அத்தைட்ட சொல்லிட்டா என்ன, நம்ம தான் அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோம், அவங்களும் நம்ம பாசம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு தாய் பாசத்தை புரியாமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. ஆன்ட்டி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒன்று கேட்பேன், ஆனால் நீங்கள் சரியாக படுதான்னு மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தி தான் பணக்காரின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை வீட்டில் ஒரு வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கா. அவங்க பணக்காரன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவள் ஏழைன்னு சொல்லிட்டு. அதுபோக அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பிள்ளை இருக்குது. இப்பேற்பட்ட மருமக உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டை விட்டு நான் பற்றிருப்பேன், வீட்டிலே வச்சு பார்க்க மாட்டேன். இது மனோஜுக்கு நான் அப்படி ஒரு பொண்ணை கட்டியிருந்தேன் என்ன செஞ்சுருப்பேன், வீட்டை விட்டு வெளியே தான் பற்றிருப்பேன், தவிர்த்து வச்சு பார்க்க மாட்டேன். என் புருஷனுக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தனோ அதே மாதிரி என்னுடைய பையனுக்கு அவன் முன்னாடி உண்மையாக இருந்திருக்கணும். அதுபோக முதல் தாரத்தை தான் கட்டுவேன் என் பையனுக்கு, ரெண்டாம் தாரத்து பொண்ணை கூட என் பையன் வாழறதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆண்ட்டி ஏன் இந்த காலத்தில் ரெண்டாம் தாரத்து பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளுக்கு பணமும் இல்லை, ஏழையாகவும் இருக்கா, அதுபோக ஒரு ரெண்டாம் தரத்து பொண்ணு, ஒரு பையன் வேறு இருக்கான். அப்படி பொண்ணை கெட்டதுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கவங்களுக்கு இவன் ஏமாற்றி கெட்டிருக்கான், அவன் எப்படி வாழுவான், வாழவே மாட்டான். என் வயிற்றில் பிறந்த மனோஜே எடுத்துக்கிடுவோமே, நீ ஏழையாக இருந்து இப்படி ஏமாற்றிருந்தனா அவனை கூட வாழ்ந்துருக்கவே மாட்டான், அப்படி அவன் வாழுதுன்னு சொன்னால் கூட நான் வாழ விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஆகா, நம்ம தானே உண்மையை சொன்னாலும் இந்த ஆண்ட்டி நம்ம கூட மனசு வாழ விட மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன ரோகிணி இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்ட்டி சொன்னோம்ல, என் ஃப்ரெண்டு இப்படி ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிட்டா, இப்படி ஏமாத்துறவங்க கூடலாம் ஏன் பேசுகிற ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டுன்னா என் கூட படித்தவங்களோ இல்லை ரொம்ப டியர் ஃப்ரெண்டோ கிடையாது. எங்கள் பார்லரில் வேலை பார்த்தா, எங்கள் பார்லரில் வேலை பார்த்துட்டே சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், நான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சிருப்பா போல். அது அவங்க மாமனார் வீட்டில் தெரிஞ்சோடனே இப்போ அவன் என்ன செய்யனே தெரியாமல் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருக்கா, அங்கே என்ன ஆகுன்னு தெரியல ஆண்ட்டி, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனம்மா, இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவளுக்கெல்லாம் வச்சு எந்த மாமியாரும் பார்க்க மாட்டான், நானே அந்த இடத்துல இருந்தாலும் அவளை வச்சு வாழ விட மாட்டேன் என் பையனை, அந்த மாதிரி தான் ஐயன் மாமியார் செய்வாங்க. பணம் இருக்க போய் கட்டியிருக்காங்க, பணம் இல்லைன்னா கூட எப்படி வாழ்வாங்க, இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா யார் ரோகிணி மதிப்பா. இப்போ நான் உன்னை கட்டியிருக்கேன், பணக்காரின்னு சொல்லிட்டு என் பையனை கட்டி வச்சுருக்கேன், உனக்கு இந்த மாதிரி நிலை அப்படின்னா நான் அதே மாதிரி வேண்டியதானே செய்ய வேண்டியிருக்கும், பொதுவாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போகிறாங்க.
விஜயா நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு ஏதோ அவளுக்கு அவள் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. ரோஹிணி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து கேட்குறாங்க. சாப்பிட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி வயிறு வலி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. இப்படியா இருக்குது, சரி ரைட்டு நம்ம மனோஜ்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு நினைக்காங்க. மனோஜ் வந்து ரொம்ப அசதியாக வராரு. வந்தோடனே என்ன மனோஜ் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டீங்களா அப்படிங்க. ஆமாம் ரோஹிணி வேலைக்கு போய்ட்டு வந்துட்டேன், ரூமில் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த பையன் அங்கே தான் இருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சனியா இன்னும் போகலையா அங்கே விட்டு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க, ஒரு சின்ன பையனா அப்படிங்கிறாங்க. அவன் சின்ன பையன் தான், அவங்க அம்மா அவங்க பாட்டி நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க தான், ஆனால் நானும் வேலைக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தான் உடம்பு முடியலையே மனோஜ் அப்படிங்கிறாங்க. கடுப்பாக இருக்கு ரோஹிணி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நினைக்க முடியல. சரி ரைட்டு இங்கே ஹால்லையாவது பாய போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து பாய போடுறாங்க. மனோஜ் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உனக்கு டீ போட தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் சூப்பராக இப்போ டீ போடுவேன் மனோஜ் அப்படின்ட்டு டீயை போடுறாங்க. டீயை போட்டு கொண்டு கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. குடிச்சோன்னே தூக்கம் கலவெல்லாம் போயிடுச்சு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. வாங்க மனோஜ் நம்ம மொட்டை மாடிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, மொட்டை மாடியில் போய் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ், என் ஃப்ரெண்டு ஒருத்தி பணக்காரின்னு சொல்லிட்டு ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவள் பணக்காரி இல்லை, ஏழைன்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் இருந்திருக்கான், மூத்த புருஷன் இறந்துட்டான் போல். அதெல்லாம் சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிருக்கா. இப்போ வந்து அவன் புருஷனுக்கு தெரிஞ்சோடனே அவள் வந்து பயந்துக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் இருக்கா. வித்தியா ரூமில் தான் இருக்கா அவள். அப்போ அவன் புருஷன் சேர்த்து வாழுவானா வாழ மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இதில் என்ன பதில் இருக்குது ரோஹிணி, அவன் எப்படி வாழுவான், வரமாட்டான். ஒரு பணமே இல்லைன்னா ஒருத்தி கூட அவன் வாழ்வான். பணத்துக்காக தான் வந்து அவளை பணக்காரன்னு கட்டியிருக்காங்கன்னா, பணம் இல்லைன்னா கூட எப்படி வாழ்வான். இந்த முத்து மாதிரி டிரைவர் வேணா, பணம் இல்லை, நான் டிரைவர் தான், குடிகாரன், எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னா வாழ்வான். நிறைய படிச்சிருக்கான்னு சொல்கிறேன், ஒரு வசதியான வீட்டில் வந்தவங்கிற, கிட்டத்தட்ட என்னைய மாதிரிங்கிற, என்ன மாதிரிப்பட்டவன் வந்து ஒரு கஷ்டப்பட்ட கூட எப்படி வாழ்வான், வாழவே மாட்டான். எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஃபோன் அனுப்பிட்டு போயிட்டே இருப்பான். இல்லைன்னா ஒரு இன்னொரு வசதியான பொண்ணை அவளை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கட்டிப்பான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி அப்படி அழுதுடுறாங்க. ஏன் ரோஹிணி நீ அழுற அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டோட நிலைமையை அப்புறம் நினச்சி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அவள் தலைவிதி அவ்வளோதான், அவள் வந்து முதல்ல அவனை ஏமாற்றிருக்கக்கூடாதுல்ல, முதல்ல வந்து உண்மையை சொல்லி ஒரு கஷ்டப்பட்டவனை கட்டியிருக்கணும். ஒரு பணக்கார வீட்டில் வாக்கப்படணும்னு நினச்சா அப்படி தான் ஆகும். காதல்னால் வந்து குறுகிய காலகட்டம் தான் ரோஹிணி. பணம் தான் வந்து நீண்ட நெடிய நாள் இழுத்துட்டு போகும். அந்த பணம் இல்லைன்னா ரசிக்காது. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க, அவர் வந்தோடனே அவங்களுக்கு பணம் வரதான் போகுது, நகை செய்யத்தான் போகிறாங்க. இந்த சுருதியோட நீ பெரிய ஆளாக நம்ம வீட்டில் நம்ம இருக்க தான் போகிறோம். நம்ம பண்ணுற பிஸ்னஸை பல மடங்கு பல லட்ச ரூபா பல கோடி ரூபா போட்டு பெரிய அளவில் பண்ண தான் போகிறோம். ஆனால் வந்து இதே மாதிரி அந்த பொண்ணு ஏமாற்றிருந்தான்னா சரி வராதுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நீ சொல்லு சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ ரோஹிணி நினைக்காங்க, மனோஜும் ஆண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, 2 பேருமே நான் உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. கிறிஷும் வந்து என்னை பிரிய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அது போக நான் அவளுக்கு தாய் பாசத்தை காட்டினதே இல்லை. நான் வந்து கிறிஸு பக்கமும் போக முடியாமல், மனோஜையும் என் கூடயே வச்சுக்கிட முடியாமல் நான் அனல் படுறது. உங்கள் அப்பா எப்போ வருவார், எப்போ வந்து செய்கட்டு செய்வார், எப்போ வந்து என் பையனுக்கு வந்து பணம் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு இந்த ஆண்டியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மாதம் அந்த ஆண்டிக்கு நான் 5000 10,000 செலவு கொடுத்துட்ருக்கேன். அது போக தினேஷுக்கும் மாதம் 50 ரூபா 50,000 1 லட்சம் வேணும்னு கேட்கான். அந்த சிட்டிக்கு வேறு பணம் கொடுக்கணும், அந்த சிட்டியில் இருந்தோம்னா அந்த பேங்க்காரனுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கொடுக்கணும். இது சரியே வராது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் தான் முடியும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே காலையில் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ நேராக எம்மாட்ட போகிறாங்க. போய் எம்மா இந்த மாதிரி அவங்க எல்லாருமே வெளியில் கிளம்புறாங்க, நீங்களும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுண்டி அப்படிங்கிறாங்க. இன்னும் சரி வா போவோம் அப்படிங்கிறாங்கல்ல. முத்து மீனா வராங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள வர வேண்டான்னு சொல்லுமா, நான் வரவங்க கூட அப்படிங்கிறாங்க. அவங்கள எப்படி நான் வர வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது சொல்லுமா, எனக்கு கிறிஸ்து கூட இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் மீனாக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, ரோஹிணி எங்கள் கூட வரா, ரோஹிணி பையன் மேலே பாசமாக அந்த மாதிரி தெரியுது, நீங்கள் வந்தால் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினச்சி அந்த பொண்ணு பேசின மாதிரி இருக்கு, நான் ரோஹிணியை கூட்டி போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த பொண்ணு பார்லர் போயிருமா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, மீனாவும் நானும் தான் அன்னாட காட்சி, அவங்களாம் வந்து பெரிய அளவில் தொழில் பண்ணுறவங்க, வரட்டுக்கு வரம் பிடிச்சவங்க, அவங்க வந்து வந்தால் சரி வராது, நாங்களே வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கிட்ட போய் சொல்கிறாங்க கிறிஸோட பாட்டி, அந்த ரோஹிணி பொண்ணு வர்றாங்க, நீங்கள் வந்தால் வரமாட்டேன்னு சொல்லுது, அது கூட போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, ஏங்க அவங்க போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அவங்க கூட கிளம்பி போகிறாங்க. இப்போ விஜயா கேட்குறாங்க, எங்கே போகிற ரோஹிணி அப்படிங்கிறாங்க.
இவங்க கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த மீனாவும் முத்தும் போக மாட்டாங்களா? உனக்கு வேலை இல்லையா அவங்க கூட போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி பார்க்க பாவமாக தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே பாவம்லாம் ரொம்ப படாத ரோகிணி, ரொம்ப கஷ்டப்படுவ. அவங்க யாரோ நம்ம யாரோ, அவங்களுக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஹெல்ப் பண்ணால் அந்த முத்து மீனாவும் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம பெரிய ஹெல்ப் பண்ணியாச்சு. நைட்டு தங்கிறதுக்கு வீடு கொடுத்தாச்சு. 2 நாள் இங்கே டேரா போட்டாங்க. அதோட முடிஞ்சது. அதுக்கு போட்டு நீ ரொம்ப பாவம் பார்த்துட்ருக்காத. நீ பாவம் பார்த்துட்டு இருந்த அப்படின்னா கடைசியில் நீ தான் கஷ்டப்படுவ ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் அந்த வீட்டில் இருந்தால் தான் கஷ்டப்படுவேன். என்ன சொல்கிற ரோகிணி அப்படிங்க. இல்லை ஆண்டி, நான் வந்து பார்லர் போகிறேன், அவங்க போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் சொல்கிறாங்க, அதான் சொன்னேன் நானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் பையனுக்கு உடம்புக்கு முடியல, அப்பவும் கூட அவங்க கூட என் பையன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியல, அவங்க கூடவே இருக்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் உட்காந்துருக்காங்க. பார்லரில் வரவங்களுக்கு வேலை ஒழுங்காகவே செய்யலை. உடனே அவங்க ஓனருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் பார்லரு உங்கள் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதில் வேலை பார்க்குற பொண்ணு ரோகிணியும் பேரான். அந்த பொண்ணு பேசிக்கிட்டே வந்து வேறு க்ரீமை போடுது. நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது. திருப்தியாகவே பண்ணலை. இனிமேல் உங்கள் பார்லரே வரமாட்டேன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க. ஓனருக்கு பயங்கர கடுப்பு. இந்த ரோகிணிக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது, அவள் வந்து சரியாக பண்ணாமல் விட்ருக்கா. ஏன் இந்த கடையை விற்றா என்கிட்ட இந்த கடையை நான் விற்றுட்டு போகணும்னு நினைக்காலோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. மேடம் பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்க. என்ன நீ இருந்தால் மட்டும் போதுமா? வர கஸ்டமருக்கு ஒழுங்காக பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒழுங்காக தான் பண்ணேன் மேடம் அப்படிங்கிறாங்க. நீ ஒழுங்காக பண்ண போய் தான் என்கிட்ட கிண்டல் பண்ணுறாங்களா? அதனால் சரியே வராது ரோகிணி. உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லையா, வேலையை விட்டு நின்றுருங்க. அதுக்காக வந்து என்னுடைய தொழிலை கெடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் சாரி மேடம், எனக்கு பல சிந்தனைகளை பண்ணிட்டேன் மேடம் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் சரி வராது ரோகிணி. உங்கள் சிந்தனையை வீட்டோடு விட்டு வந்துடணும். உங்கள் வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும்தான் சிந்திக்கணும். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். எனக்கு வந்து தொழில் தான் முக்கியம் ரோகிணி. நீங்கள் பார்லர் வச்சு நடத்தும் போது வேலை செய்கிறவங்க வந்து ஒழுங்காக பண்ணலன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படிங்கிறாங்க. வரும் மேடம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு வருது. கரெக்டாக இருங்க, இல்லையா வேலையை விட்டு நின்றுங்க. உங்கள் இடத்துல வேறு ஆளை போட்டு நான் வேலை பார்த்துப்பேன் வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. மேடம் இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் தான் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுட்டாரு, பேசாமல் அந்த கடையை பார்த்துட்டு அங்கே இருந்துட வேண்டியதானே. இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா நின்ற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்னோட நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். வர கஸ்டமருக்கு நீங்கள் திருப்தியாக பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க சரியாக வராதுல்ல ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி மேடம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. ரோகிணி இனிமேல் நடக்காது நானும் நம்புகிறேன். ஆனால் வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. என் தொழில் போயிடும். என் தொழிலை வச்சு தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து 10-15 பிரான்ச் இருக்குனாலும் ஒரு பிரான்ச்சில் ஒரு மைனஸ்னாலும் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி மேடம், இனிமேல் நான் பார்த்துக்கிற பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி ரோகிணி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி அப்போ தான் நினைக்காங்க, நம்ம தொழிலையும் நம்ம பர்சனலையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. இவ்வளோ நாளாக கொண்டு வந்தது கிடையாது. கிறிஷ் வந்து நீ என்றைக்கு வந்து நீ அம்மான்னு கூப்பிட்டானோ அந்த நிமிஷத்துலேருந்து என்னால் வந்து சரியாக இயங்க முடியல. இன்னமும் வந்துட்டு நம்ம தாய் பாசத்துக்காக தான் வாழணும். மனோஜ் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சோம். ஆனால் மனோஜ் வந்து நம்மளை வந்து லவ் பண்ணலை, பணத்துக்காக தான் இது பண்ணியிருக்கான். நீனே இந்த சூழ்நிலையில் இருந்தால் நான் உன்னை ஏற்றுக்க தானே செய்வேன். நீ அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பணம் இல்லைன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன் மாதிரி பேசுகிறாரு. அவங்க அம்மாவும் இப்படி தான் பேசுகிறாங்க. 2 பேரும் ஒரே குணத்தில் தான் இருக்காங்க. அதனால் சரி வராது. அந்த வீட்லேயும் முத்து மீனாவோ ஸ்ருதி ரவியோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அந்த அங்கிளும் வந்து ஆன்ட்டிகிட்ட ஆர்கியூ பண்ணி என்னை வீட்டில் இருன்னு சொல்ல போகிறதில்ல. என்றைக்கு தெரிஞ்சாலும் நான் வீட்டை விட்டு வெளில தான் வரணும். அதுபோக வந்து ஜெயிலேருந்து வரக்கூடியவங்க அப்பா சீக்கிரம் வந்துட்டாரா வந்தான்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. அது சரியே வராது. அதனால் நான் வந்துட்டு இன்னும் வந்து வீட்டுக்கு போக போகிறதில்ல. கிறிஷோட தான் நான் இருக்க போகிறேன். அது நான் குமரிபாளையத்தில் இருந்துட்டு போகிறேன். அங்கன கூடி ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அவனுக்கு என்னால் முடிஞ்ச வகையில் வந்து பார்த்துக்கிட்டு படிக்க வச்சுட்டு நான் பாட்டில் இருந்துக்க வேண்டியதான். மனோஜ் வந்து என் அன்பை தேடி என்னை தேடி குமரிபாளையத்துக்கு வந்து நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கைன்னு வந்தால் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறது. அது வரைக்கும் வந்து நம்ம வந்து தனிமரமாகவே இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்காங்க. நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது சொந்தமாக அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன முடிவுடி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் மனோஜ்கிட்ட வந்து பிரிய போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? மனோஜுக்காக தானடி இவ்வளோ பொய்யும் சொல்லியிருக்கேன். அவனுக்காக என்னெல்லாம் நடிப்பு நடித்தேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். அதுபோக இப்போ தான் அவர் ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு நீ உதவி பண்ணிகிட்ருக்க. இப்போ என்னடி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி கிறிஸுக்கு வந்து கண்ணில் அடிபட்டுட்டு. என்னடி சொல்கிற அப்படிங்கிறான். அவன் கண் அடிபட்டுட்டு இன்றைக்கி தான் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. அவன் கூட நிற்க முடியலை. அவனுக்கு நான் தான் அவனை பற்ற தாயின்னு தெரிஞ்சிருச்சா சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. சரி நானும் எங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்குமா வந்துட்டான், வந்து எம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டான். அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி தாண்டி பெற்ற பாசம்.
என்னது எப்படி போனாலும் தன் பையன்கிட்ட உன்னால் மறைக்க முடியுதா பார்த்தியா? மறைக்கவே முடியாது. அவன் தான் பையன், நீ தான் அவன் அம்மா, அது யாரும் மாற்ற முடியாது. சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே முத்து மீனாவும் இருக்காங்கடி அப்படிங்கிறாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டிய, உன் புருஷனோட உன் பிள்ளை தான் முக்கியம்ட்ட, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ரோஹிணி வரதை பார்த்தோன்னே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். வாங்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. வாங்க மீனா, எப்படி இருக்கான் பையன் அப்படிங்கிறாங்க. கண்ணை பிரிச்சிட்டாங்க, சூப்பராகவே பார்க்குறான் கிறிஷ் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கிறிஷை பார்க்க போகிறாங்க. கிறிஷ் வந்து கல்யாணியை பார்த்தோன்னே ரோஹிணியம்மா அவங்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். இதை பார்த்தோன்னே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இதே கிறிஸ் இது வந்து உங்கள் அம்மா இல்லை, இது ஆன்ட்டின்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்க, நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தப்பாக நினச்சிக்காதீங்க, அவனுக்கு வந்து அம்மா இல்லைன்னு அந்த ஏக்கத்தில் கூப்பிட்டுட்டாங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, உண்மையிலே நான் தான் அவங்க அம்மா மீனா, விடுங்க, இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பலை அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில் தான், இதான் என் பையன், நான் தான் அவனோட பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுடுறாங்க. உடனே கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க, இதான் எங்கள் அம்மா, எங்கள் பாட்டியும் எங்கள் அத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், எங்கள் இந்த கல்யாணியத்தை தான் ரோஹிணியத்தை தான் கல்யாணியத்தை, இந்த ரோஹிணி தான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா குழப்புற அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இந்த ரோஹிணி தான் என்னோடய பொண்ணுமா, அவள் பேர் உண்மையான பேர் கல்யாணி, உங்கள் வீட்டில் ரோஹிணின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருக்கா, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு புருஷன் இருந்துட்டு அவனுக்கு பிறந்த பிள்ளை தான் இது, இந்த பிள்ளையை தான் நான் வளர்த்துட்ருக்கேன். ஆனால் கிறிஸ்துக்கிட்ட நான் ஒரு நாளும் உனக்கு அம்மா இருக்குன்னு சொன்னதில்லை. ஏன்னா அவள் வந்து தனக்கு கல்யாணம் முடிஞ்சதையே ஒரு கனவாக தான் நினைக்கிறேன், அது ஒரு பொருட்டாக எண்ணலை. ஆனால் வந்து தாய் பாசத்தில் அவனையும் வெறுக்க முடியல. அதனால் நான் வந்து ரோகிணியை வந்து கல்யாணி தான் அவங்க அத்தைன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஓடியில் பார்க்க வருவா, கிராமத்துக்கு செலவுக்கு அனுப்புகிறான், எல்லாமே இவ தான் அனுப்புவாள். நாங்கள் குமரிபாளையத்துக்கு கொஞ்சம் நாளாக போகாமையே இருந்தோம். வேறு வழி இல்லை, இப்போ நம்ம சொந்த கிராமத்துக்கு போயிடலாம், செலவு நம்ம சிட்டியில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போயிட்டோம். என் தங்கச்சி வீட்டு சிட்டியில் இருக்கிறதுனால வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்துன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்பவே ஷாக்காரு. என்ன ரோகிணி சொல்கிற, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானா அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, முத்து மீனா, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நீங்கள் தான் அந்த வீட்டில் நீங்கள் அவங்களுக்கு எதிராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை எதையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நான் எங்கே எதுக்கு எதிராக இருக்க போகிறோம், மனோஜை வந்து ஏமாற்றி நீங்கள் கட்டியிருக்க வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, இந்த விஷயம்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடாமல் பக்குவமாக சொல்லுங்கள், என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்கள எங்கள் அண்ணனோட வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நீங்கள் எது நினச்சி கல்யாணம் முடிச்சிங்களே தெரியாது, இன்றைக்கி நிலமையில் நீங்கள் வந்து மனோஜோட ஒய்ஃபு, ஏன்னா எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியில்லாதவர், இந்த மாதிரி சூழ்நிலையை டபார்னு கேள்விப்பட்டாருன்னா அவருக்கு ஏதாவது ஆயிரும், அதனால் தயவுசெய்து பக்குவமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து, இன்றைக்கி எல்லாத்தையும் துணிஞ்சு தாங்க வந்திருக்கேன், மனோஜ் வந்து என் கூட வந்து உண்மை தெரிஞ்சால் வாழ மாட்டார், நான் அவர்கிட்ட சிம்பாலிக்காக கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் அது சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் விஜயா, ஏன் ரோகிணி, உடனே நீங்களே ஒரு முடிவு எடுத்துருவீங்களா, ஏன் அந்த முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக கூட இருக்கலாம்ல, அதனால் வீட்டில் வந்து கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அந்த மனதைரியம் எனக்கு இல்லை மீனா, நான் வந்து ஆன்ட்டிகிட்ட கேட்டோம்னா ஆன்ட்டி முகத்தை எனக்கு பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும், நான் ஆன்ட்டி மேலே மரியாதை வச்சுருக்கேன், ஆனால் ஆன்ட்டிக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ரோகிணி, நீங்கள் வந்து அத்தைட்ட பேசுனீங்கன்னா அத்தை மாறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கிட்ட முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா குணம் ஒரு நாளும் மாறாது மீனா, நீ வேணா பாரு, ரோகிணியை வந்து வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் முத்து, அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு வர போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் எங்கள் அம்மா கூட நான் வந்து குமரிபாளையத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போ எதனாலும் வீட்டில் வந்து நிதானமாக சொல்லி செய், இப்போ உன் பாட்டில் செஞ்சேன் அப்படின்னா மனோஜ் இப்போ தான் தொழில் பண்ணுறான், உன்னை தேடி தான் அலைவான தவிர்த்து அந்த தொழிலை பண்ணிக்கிட மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இன்னும் வந்து என் பையனுக்காக தான் நான் வாழ்வேன், இன்னும் வந்துட்டு நான் வந்து மனோஜுக்காக வாழற மாதிரி இல்லை, அவர் என் மேலே உண்மையாக அன்பில் இல்லை, நான் பணக்காரின்னு சொல்லி தான் நினைச்சிருக்காரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ரோகிணி கேட்கல. நான் எங்கள் அம்மா கூட கிராமத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே வித்தியாட்டவே முத்து கேட்குறாரு, உண்மையிலே இது என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. நடந்த கதையை பூரா வித்தியா சொல்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, வயசானவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பம் எல்லாமே கட்டி வச்சது, குழந்த பிறந்ததுக்கு முன்கூட்டி அவர் இறந்தது, ரோகிணி வந்து அவங்க அப்பா அம்மா மேலே வெறுப்பில் வந்தது, அவங்க அப்பா வாங்கின கடனுக்கு இவங்கள
அட வச்சுட்டாங்களேன்னு சொன்னது இதெல்லாம் கேட்டுட்டு முத்து ரொம்பவே வேதனைப்படுறாரு. ஒரு பொண்ணு வாழ்க்கையை அப்பா வம்பாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணும் வந்து அப்புறம் நல்லா படிச்சிருக்கு, அதுவும் ஒரு கனவோடு இருந்திருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. மனோஜ் வந்து நல்லா படிச்சிருக்கான், நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கங்கள் இல்லைன்னா விரும்பிட்டான், இதனால தான் அந்த பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெரிஞ்சுக்கிறாங்க. மீனாவும் முத்தும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே முத்து கேட்குறாரு மீனாட்ட, மீனா என்ன நடந்தாலும் சரி தான், ரோகிணியை வந்து நேராகிட்டு காங்கலன்னு சொன்னால் கூட நீ அமைதியாக தான் இருக்கணும், சரியா? மனோஜ் தேடி அலைஞ்சா கூட அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, வந்துடுவாங்கன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதோட முடிச்சுக்கணும். அந்த பிள்ளை ஏழை வீட்டு பிள்ளை, ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, அந்த விஷயத்தை பர்சனல் விஷயத்தை சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொல்ல போகிறேன்? அதுக்கு எல்லாமே ஒரு காலம் வரட்டும். ஆனால் அந்த ரோகிணி போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு டூருக்கு போகிறேன், எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மீனா, நீ சொல்லுறது ஐடியாவும் சரி தான், நம்மகிட்ட சொல்லிட்டு போன மாதிரி சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. எப்போ ரோகிணி வந்து அவங்க பாரில் நடத்துகிற ஓனர்லாம் வந்தாங்க, அவங்க வந்து டூருக்கு ஆல் இண்டியா டூருக்கு போகிறாங்களா, அதனால் வீட்டில் சொல்லதுக்கு நான் ஃபோன் பண்ண முடியல, அதனால் நான் கிளம்பிட்டேன், நீங்கள் வீட்டில் சொல்லிடுவேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு இது கேட்குது, ஏங்க அது எப்படிங்க ரோகிணி சொல்லாமல் பறையாமல் போவா, என்கிட்ட சொல்லாட்டும் அவங்க புருஷன்ட்ட சொல்லாமல் போவாளா, என்கிட்ட வேலைக்கு போனால் கூட சொல்லாமல் போக மாட்டான், இப்படி ஆல் இண்டியா டூருக்கு போகுது எப்படி சொல்லாமல் போவா அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஏங்க அவன் எங்கேயோ போயிருப்பான், எங்களுக்கு தெரியாமல் சும்மையாவது ஏதாவது முத்து ஏட்டி கூட்டி பேசுறதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதுதான் அத்தை உண்மை அப்படிங்கிறாங்க. நீங்களே ஒன்றா நம்பர் ஃப்ராடு, நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நம்மளுக்கு எதுக்கு விடு அப்படிங்கிறாங்க. நேராக முத்து மீனாவும் போகிறாங்க. எங்கள் இப்படி சொல்லியிருக்கோமே, அத்தை வந்து விசாரிச்சாங்கன்னா அப்படிங்கிறாங்க. விசாரிக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்து இப்படி இருக்கட்டும், கொஞ்ச நாளில் நான் நேராக வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன், பாட்டி கொண்டு போய் ரோகிணி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டி வந்துடுறேன். ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து அப்பா நாசுக்காக பேசி உள்ளதை சொல்லிடுவோம் மீனா, இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேரம் ஆகுது, 7 மணி, 8 9 10 டேய் 10 மணி ஆயிடுச்சு, உன் ஒய்ஃப் வரலையா, எதுவும் தேடலைடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி 11 மணி கூட வந்திருக்கலாமா அப்படிங்கிறாங்க. டேய் ஃபோன் அடிடா அப்படிங்கிறாங்க. நான் அப்பவுமே ஃபோன் அடித்து பார்த்தோம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க முத்து மீனாவும். இந்த சூழ்நிலையில் பார்லர் வேணும்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேராக பார்லருக்கு போகிறாங்க. பார்லர் அடைச்சி கிடக்கு. அப்போ பார்லரில் வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உங்கள் ஓனர் ரோகிணி வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனர் ரோகிணியா? ரோகிணி இன்றைக்கி வரல, ஆனால் அவங்க ஓனர் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவட தானே வேலை பார்க்குற, சம்பளம் வாங்குற, இப்போ அவ்வளோ ஓனர் இல்லைங்க ஓனர் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வேலை பார்க்குறது நிஜம், அவங்களும் வேலை பார்க்குறது நிஜம், ஆனால் அவங்க எங்கள் ஓனர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா குழப்பாதம்மா, நீ ரோகிணி கடையில் தானே வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. அவங்க பார்லர் நாங்கள் வேலை பார்க்கல, நாங்கள் வேறு பார்லரில் வேலை பார்க்கோம், ரோகிணி அங்கே வேலை பார்க்காங்க அப்படிங்கிறேன். ஏம்மா நீ நுங்கம்பாக்கத்துக்கு பிராஞ்சில் தானே வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரோகிணி அங்கே தான் வச்சுருக்கா பார்லர் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா வச்சுருந்தாங்க, இப்போ வைக்கலை, பார்லர் விற்றுட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, பார்லர் விற்றுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே ஏம்மா ரோகிணி பார்லர் விற்றுட்டு எங்கேயோ கிளம்பியிருக்காமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் சொல்கிறாங்க, எங்கே நம்ம சொல்லிடுறோமா உள்ளதை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனாட்ட பற்றி சொல்கிறாங்க, மீனா நீ கொஞ்சம் ஒரு வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொன்னோடனே விஜயா, என்ன பார்லர் விற்றுட்டாளா, விற்றுட்டு எங்கடா போயிட்டா, உனக்கு அவளுக்கு எதுவும் சண்டையாடா, மலேசியா எதுவும் போயிட்டாலடா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா மலேசியாலாம் போயிருக்க மாட்டாமா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பார்லர் வேலை பார்க்க பொண்ணுகிட்ட தான் போய் கேட்டேன், பார்லரை ரோகிணி விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விற்றுட்டு உடனே எங்கேம்மா கிளம்பியிருப்பா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அப்பா ஜெயிலேருந்து வெளியே வந்திருப்பாரடா, அதை பார்க்க போயிருப்பாளோ அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்க போகிறதா உன்னையும் கூப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா நான் வந்து பணத்தில் பெரிய அளவில் இல்லை, மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு, என்ன எத்தனை கோடி ரூபா வச்சுருக்காரு, பெரிய பணக்காரா இல்லைன்னு கேட்கும்போது இன்னி எப்படி காமிக்கணுன்னே தெரியாமல் வந்து ஒத்தியில் பார்த்து பேசிவிட்டு அப்புறம் சொத்து வாங்கிட்டு வரலான்னு போயிருப்பாளோ அப்படிங்கிறாங்க. இருக்குண்டா, இல்லைன்னா வந்து நம்மகிட்ட சொல்லாமல் போக மாட்டாள, அந்த மீனாகிட்ட முத்துக்கிட்டமா சொல்லிட்டு போவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு மீனாக்கிட்ட, பார்த்தியா மீனா, அந்த பொண்ணு வரல வைக்கலன்னா அம்மாவுக்கு கவலை இல்லை, அம்மாவுக்கு ஒரே கவலை அந்த பொண்ணோட சொத்து வராமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அத்தை இப்படி இருக்காங்க பாருங்கள், அந்த பொண்ணை காங்கலை என்ன அதாச்சோ ஏதாச்சோன்னு பதறலை, பார்லரை வந்து எப்போவும் விற்றுருக்காங்க, இப்போ தான் விற்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாரு. அதுபோக வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்க போயிருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. அவங்க அண்ணாமலை வராங்க. ரோகிணி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அப்பாவை பார்க்க போயிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கொண்டு போகிறாரு. இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போனா,
நான் தான் போய்ட்டு வான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீனும் சேர்ந்து போக வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இப்போ தானேப்பா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் வந்துட்டு நான் மலேசியா போகலப்பா, அவங்க அப்பா வந்து ஜெயிலேருந்து வெளில வராங்க, பார்க்கறதுக்காக போயிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாடா நீனும் போனால் நல்லா இருந்திருக்குங்க தான் என்னோடய கருத்து அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, என்ன மனோஜ் இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ரோகிணி மட்டும் போனான்னு சொன்னால் அப்பா எதுவும் நினைப்பாங்க, அவள் வரட்டும் பேசிக்கலாம், இப்போ அவங்க அப்பா தானே பார்க்க போயிருக்கா, வரும்போது எப்படியும் கோடிக்கணக்கில் பணமும் நகையும் கொண்டு வருவா, அதை வச்சு பெரிய அளவில் இதாகிடலாம். அவங்க அப்பாவும் வரட்டும், இல்லை அவர் வந்தால் தான் வந்து நீங்கள் பேசி அவர் பிஸ்னஸ் எனக்கு வாங்கி தர முடியும், நான் இந்த பிஸ்னஸ் கூட சேர்ந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியும், பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இதில் கஷ்டப்பட்டு நீ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் விற்று 1000 2000 சம்பாதிக்கிறத காட்டிலும் அவர் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணதை நீ அதில் போய் உட்காந்துட்டு நான் முதல்ல ஏறிடுவேன், அவங்க அப்பாவுக்கும் வயசாகி போச்சு இருங்கன்னு சொல்லிட்டு நீனே எல்லா தொழிலையும் பார்த்துக்கலாம், அவங்க சித்தி வந்து கொஞ்சம் வயசு பிள்ளை அப்படிங்கிறாங்க, அதை நீ போன கொஞ்சம் நாள்லேயே வந்து அதை அனுப்பிவிட்டு ஏதாவது வகையில் அவளுக்கு கொஞ்சமாக செலவு கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு அதிபதி நீனும் ரோகிணியும் தான். ரோகிணி வந்து உனக்கு என்ன கேட்டாலும் செய்ய தயாராக இருப்பாள், அதனால் சொத்தே உன் பேரில் எழுதி வச்சுருவா ரோகிணி, எனக்கு எந்த பங்கு வேண்டாம், மனோஜ் தான் இருக்கணும்பா, நீ ஆக பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முத்து மீனாவும் கேட்குறாங்க. மீனா நான் சொல்லலை, எங்கள் அம்மா பணத்துக்கு ஆசைப்படுறவங்க மட்டும்தான், அந்த வீலும் அதே மாதிரி தான் இருக்கான், பொண்டாட்டி இருக்காங்களேன்னு பார்த்துட்டு துடிக்கிறதுக்கு இல்லாமல் தேடி அலையிறதுக்கு இல்லாமல் பணம்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க, வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லும்போது நான் எங்கள் வீட்டுக்கு நான் போகாமல் இருந்திருக்கேன், அப்போ கூட வந்து வராமல் தானே இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இனி அப்படி சொல்லாத, நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சும் எனக்கு தான் தெரியுமேண்ணா, உன் மேலே 1000 கோவம் இருக்கும், நீ வீட்டுக்கு வீட்டியாக போகலை எங்கே நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இவன் என்னன்னா பணம்னு இருக்கான், வாழ்க்கையை விட அவனுக்கு பணம் தான் முக்கியமாக தெரியுது பற்றியா மீனா அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி இவன் இப்படியே இருந்தாலும் சரி வராது, ஏன்னா காலையில் நீ எழுப்பி விடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இதில் காலையில் எழுப்பி விட்றாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன முத்து காலையில் எழுந்திரிச்சி கிளம்பி போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் முத்து வந்து தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வீட்டு காலையில் திறந்துருக்கு, பாட்டியை காணலை, பாப்பாத்தி அக்கா மட்டும் இருக்காங்க. உடனே பாப்பாத்தி அக்கா பாட்டி எங்கே அப்படிங்கிறாங்க. பாட்டி காலையிலேயே விவசாய நிலத்துக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு போய் பாட்டி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, நைட்டு பூரா நம்ம பம்பு செட்டில் மோட்ரு ஓடிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 6 மணிக்கெலாம் போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பாட்டி 4 மணிக்கெலாம் போயிட்டாங்க, இப்போ வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாட்டி வராங்க. என்ன முத்து இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க, காலையில் வந்திருக்கவா, உட்காரு மீனாவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் மட்டும் தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடா வேறு எதுவும் பிரச்சனை பண்ணிட்டியா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா, விஜய் எதுவும் சொல்கிறாளா, வீட்டு விட்டு வெளியே போவேன்னு சொல்கிறாளா அப்படிங்கிறா. அது இல்லை பாட்டி, வேறு ஒரு கதை உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி பாப்பாத்தி நம்ம வீட்டில் ஒருத்தி தானே சொல்லு அப்படிங்கிறாங்க. சாங்க பாட்டி வீட்டுக்கு போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. 3 பேர் இருக்கும்போது பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, ரோகிணி வந்து பணக்காரி இல்லை பாட்டி, அது ஏழை தான், ஆனால் வந்து பணக்காரன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏமாற்றிருக்கு, அந்த பக்கத்து கிராமத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி தெரியும் முத்து, நான் தான் சொல்லலை, கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் விசாரித்தேன், அவள் பக்கத்து ஊர் குமரி பாலத்து ராணியோட மொவான்னு கேள்விப்பட்டேன், அந்த ராணி வந்து அவளுக்கு இன்னி தெரியல, எனக்கு அவள் நல்லாவே இப்போ தான் தெரியுது, முன்னாடி நான் அவளை 2 வாட்டி பார்க்கும்போது கூட அதை சிந்திக்கலை, அவள் நம்மளுக்கு சொந்தக்காரி தான் வரும், ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை, அவன் புருஷன் ஒரு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான், அந்த கடனை கூட அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு தான் அடைச்சிச்சு, ஒரு கடன்காரனுக்கே அந்த பிள்ளைய பொண்டாட்டியை அவன் மோளை கட்டி வச்சுட்டான், அந்த கொஞ்சம் நாளில் செத்து போனான், அவன் பிள்ளைய புது போட்டு போயிட்டான், அந்த பிள்ளை தான் ரோகிணின்னு சொல்லிட்டு மனோஜை கட்டியிருக்கான்னு எனக்கு ரொம்ப நாள் சந்தேகமாக இருந்துச்சு, அதை ஒரு நாள் நான் கண்டும் பிடிச்சிட்டேன், இருந்தாலும் சரி அவனை கட்டிட்டான், சரி வாழட்டும், இந்த பிள்ளையும் ஆசைப்பட்டு அவனை கட்டிட்டான், இவனும் வேலைக்கு போக மாட்டேங்கான், ஒன்றும் செய்ய மாட்டேங்கான், அவனுக்கு ஏற்ற முடி சாடிக்கு ஏற்ற முடி இது தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. பட் இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும், மீனாவுக்கு எனக்கும் வீட்டில் பெரிய பிரச்சனை வரக்குள்ள நீங்கள் தான் இதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா பிரச்சனை, அதை சொந்தமாக விஜயாவுக்கு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு எதுவும் தெரியல, ரோகிணியை வந்து அவங்க அப்பாவை பார்க்க மலேசியா போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் என் பையன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்கே வந்துடுச்சு, ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து மனோஜ் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கு, ஆனால் மனோஜும் அம்மாவும் வந்துட்டு பணம்னுட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு பணம் ஆசையில் இருக்க இவங்களோட இருக்கிறதோட என் பையனோட இருக்கிறது தான் மேலுன்னு சொல்லி குமரி பாளையத்துக்கே வந்துட்டு, அதனால் வந்து இப்போ கிறிஷோட வாழ்க்கை நல்லாயிருச்சு, எங்கள் அண்ணனோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் பாட்டி, எப்படியாவது பேசி மனசு கூட சேர்த்து வைக்கணும், அந்த பொண்ணு மனசை நீங்கள் தான் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி நான் போய் பேசியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் பாட்டி வந்தேன், வாங்க இன்றைக்கி எப்படியாவது பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து காரை விடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக கார் அங்கே போகுது. முத்து வீட்டுக்குள்ளே வரதை பார்த்தோன்னே
ரோகிணியோட அம்மாவுக்கு வாங்க முத்து உள்ள அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஒதுங்குதாங்க. இதுக்கப்புறம் ஒதுங்கி என்னம்மா செய்ய போகிற, முத்து தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அவங்க பாட்டியும் வந்துடுறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஏ ராணி இனி இது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. தெரில அப்படிங்கிறாங்க. நீ சுடலமுத்து பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. உடனே என்னையும் உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் 2 வாட்டி பார்த்தாலும் கூட நீ சுடலமுத்து பொண்டாட்டியாக இருப்பீன்னு மனசுக்கு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நம்மளாக கேட்க வேண்டாம், ஏன்னா ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுட்டு போனானே, அந்த கடன் வந்து கேட்க தான் கேட்குறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. என் புருஷன்ட்ட கூட கடன் வாங்கியிருந்தான். நான் சரி ரொம்ப கஷ்டப்படுதாங்கன்னு தள்ளி விட்டேன். உன் புருஷன் கடனுக்காக அவன் மோளை ஒருத்தனை கட்டி வச்சதும் புள்ள பெற்றதும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. பாட்டிக்கு அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பையை எட்டி பார்க்குறாங்க. ரோகிணி வா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. என்றைக்கு நான் உனக்கு பாட்டி தான். உனக்கு தெரிஞ்சு நீ கல்யாணத்தை முடிக்கலை, உங்கள் வீட்டில் பிடிச்சி வச்சாங்க, உனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ 2வது கல்யாணம் பண்ணியிருக்குது என் பேரனை பிடிச்சி தான் பண்ணினேன். ஆனால் என் பேரன் ஆசை பிடிச்சவன், என் மருமகளும் ஆசை பிடிச்சவா. நீ அவனை விரும்பிட்ட, அவன் கூட தான் நீ வாழணும். பிரிஞ்சிருக்குது சரி கிடையாது. இப்போ அவங்க வீட்டில் போய் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீ இப்போ மனோஜ் கூட சேர்ந்து வாழு. தெரியுது அன்னைக்கு பாட்டி வந்து நான் மேனேஜ் பண்ணி ஒழுங்கு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நீ பிரிஞ்சு வர்றது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் சொல்லுறதுலாம் சரி தான். மனோஜ் வந்து நான் என்கிட்ட பணம் இல்லைன்னா அவர் வாழவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன வாழ மாட்டான், இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி தான் கடை வச்சுருக்கான், இப்போ நடத்துதான். அதுக்கு முன்னாடி வெட்டி போயில தானே இருந்தான். என் பையன் 27 லட்ச ரூபா கொண்டு தொலைச்சிருக்கான் வச்சுருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் எப்படியாவது பேசி ஒழுங்கு பண்ணியிருந்தேன், நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு வந்துடுங்க, காரில் வாங்க, பாட்டியும் வந்த மாதிரி நானும் வந்த மாதிரி கொண்டு விட்டுருதோம். நீங்கள் வந்து வழக்கம் போல் நீங்கள் அங்கே இருந்துக்கிடுங்க, கேட்டால் எங்கேயாவது போகணுன்னு சமாளிச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாவும் சொல்கிறாங்க, ஏண்டி அவசர முடிவு எடுத்தால் இப்படி தாண்டி ஆகும். நான் என்ன சொல்கிறேன், உன் மாப்பிள்ளைக்காக தான் இவ்வளோ பொய்ன்னு சொன்னேன். உன் மாப்பிள்ளை முடிவை கேட்காம நீங்கள் வந்திருக்கு தப்புடி, இது மிகப்பெரிய தவறு அப்படி இப்படின்னு விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட கிளம்பிடுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. 3 பேர் ஒன்றா வரதை பார்த்து நான் அண்ணாமலை கேட்குறாங்க, ஏம்மா 3 பேர் ஒன்றா வரீங்க அப்படிங்கிறாங்க. நானும் முத்து வந்தோம், இடையில ரோகிணி நடந்து வந்தோம், அதான் ஏறிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி எங்கள் அப்பாவை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், அப்பாவை பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளைட்டு ஏறதுக்கு அங்கே போனேன், டெல்லிக்கு போனேன், அங்கே டிக்கெட்டு கிடைக்கல தான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து இதையே விஜயாட்டின்னு சொல்கிறாங்க. விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியாம்மா ஃப்ளைட்டு கிடைக்கல, எப்போ கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா ஃபோன் அடித்தாங்க, வெளியே வந்துட்டாங்கல்ல, அங்கே ஒரு சில நடைமுறை இருக்குது, ஒரு 20 நாளில் இங்கே கிளம்பி வரேன்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. 20 நாளில் வராரா, சரி வந்தால் சந்தோஷம்தான். டேய் மனோஜ் மாமா 20 நாளில் வராராண்டா அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் அப்பா வரப்போகிறாங்களா, அந்த பிஸ்னஸ்லாம் இப்போ யார் பார்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் அந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மறுபடியும் அடிச்சு விடுதாங்க. உடனே சரிம்மா சரி ரோகிணி, சரி ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் அப்பாட்ட அடிக்கடி பேசு, அப்போ தான் சீக்கிரம் வருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி அப்படிங்கிறாங்க. மனசுக்கு நினைக்காரு, இப்போ நம்ம சாதாரண ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம், இதை மாதிரி 100 ஃபர்னிச்சர் கடையை வச்சு விட்ருணும் இந்தியா போகிறோம். அது பக்கம் பேசாமல் நம்ம மலேசியாவில் போய் செட்டில் ஆயிடணும். ஏன்னா மலேசியாவில் தான் ரோகிணியோட அப்பாவுக்கு பல கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது. அது போக பல நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் பூரா கையில் எடுத்துடணும். அம்மா சொல்கிற மாதிரி அவங்க சித்திக்கு ₹1 கிடைக்க வழி பண்ணக்கூடாது, எல்லா சொத்தையுமே நம்ம அடிக்க பார்க்கணும். ரோகிணி நான் பெரிய ஆளாக இருக்கணும் இந்த உலகத்துலேயே அப்படி இப்படின்னு பயங்கர கற்பனை கொண்டுறாரு. ரோகிணி ரூமில் போய் ரொம்ப வசதியாக படுக்காங்க. என்ன ரோகிணி ரொம்ப வசதியாக இருக்கா, தூங்குமா, நான் ஜூஸ் போட்டு வரேன்னு சொல்லி ஜூஸ் போட்டு கொண்டு கொடுக்காங்க. என்னை பாட்டி சொல்கிறாங்க, இப்படி ஒரு மருமகளை ஓவராக கவனிக்காத, நாளைக்கு ஏதாவது ஒன்றா நான் தாங்கிக்கிட முடியாது விஜயா அப்படிங்கிறாங்க. எதாக போகுது அத்தை, ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. நான் அத்தை வந்திருக்கேன்னா எனக்கு ஒரு ஜூஸ் எதுவும் கிடையாதா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கும் சேர்த்து போடுதேன் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டு ஜூஸ் போடுதாங்க. ரோகிணி கொண்டு கொடுக்குறாங்க. ரோகிணி ஜூஸை குடிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கை என்ன போகுதுன்னே தெரில. இந்த முத்து மீனா தான் நம்மளுக்கு எதிராக வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த முத்து மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சாலும் கூட நம்மளுக்கு எதிராக அவங்க இறங்கலை. நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க பாட்டியை கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு முத்து, நம்ம தான் அந்த பணம் நஷ்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனா ரூமுக்கு வராங்க. மீனா ரூமுக்கு வரதை பார்த்தோன்னே விஜயா நீ எங்கே அங்கே போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணிகிட்ட பேச போகிறேன், ரோகிணி நேற்று வரல அதான் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு 1000 வேலை இருக்கும், எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டு இருப்பியா போதுற அப்படிங்கிறாங்க. மீனா வருது நம்ம அத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரிட்டு நம்ம மீனாட்ட பிறகு பேசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ரோகிணி பைய போகிறாங்க. மீனா நான் பண்ணது தப்பு தான், சமையலுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் எப்பவும் போல இருங்க, திடீர்னு வந்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஆண்டி சந்தேகப்படுவாங்க, நான் வழக்கம் போல் இருங்க, நான் வழக்கம் போல் மீனாவை நான் செயல்படுதேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீங்கள் சுருதிக்கிட்டே யார்ட்டின்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. நான் யார்ட்டின்னு சொல்லலை
அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து சொல்லிடாதீங்க, என்னைய வந்து அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி கெடுப்போம்? கண்டிப்பாக நாங்கள் கெடுக்க மாட்டோம். உங்களை கெடுக்கணும்னு சொன்னால் நான் எப்படி என் வீட்டுக்காரரை அனுப்பி பாட்டியை கூட்டி வர சொல்லி உங்களை அங்கே வர வைப்பேன்? அதெல்லாம் இல்லவே இல்லை, நல்லா இருங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மீனா அப்படிங்கிறாங்க. நன்றிலாம் எனக்கு சொல்லாதீங்க, நல்ல மாதிரி வாழுங்க, இன்னும் உங்கள் புருஷன் முன்னாடியில் இந்த மாதிரி இப்போ பண்ணாதீங்க, காலம் பார்த்து கண்டிப்பாக மனோஜ்ட்ட வந்து உள்ளதை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து மனோஜ்ட்ட கேட்குறாங்க, மனோஜ் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி விளாடாத அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மூத்த புருஷன் இறந்துட்டான், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வயசு 5 ஆகுது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இது ஏதோ சினிமா பார்த்துருவ போல், நீ கலாய்க்கிறதுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அதை நான் படு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. ரோகிணி நினைக்கிறாங்க, நம்ம உண்மையை சொன்னாலும் அந்த மனோஜ் நம்ப மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தினேஷ் வந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரோகிணிக்கு இருக்க ஒரு ஃபோனையும் எடுக்கலை. ஓ, ஃபோனே எடுக்க மாட்டியா? இப்போ வந்து உன் புருஷன் ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிட்டான், பெரிய கோடீஸ்வரி ஆனான்னா வந்து நீ வந்து மெதப்பில் இருக்கியோ, உன் மெதப்பை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வர்றாரு. வந்து ரோகிணி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. யார், மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அப்பாவோட மேனேஜர், அவங்க அப்பா வந்துட்டு இன்னும் 1 ஹவரில் வர போகிறாராம், அதுக்கு முன்னாடி வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன 1 ஹவரில் வர போகிறாங்களா? 20 நாள் கழிச்சு தருவான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, தனி விமானத்தில் வந்துட்டார் அப்படின்னு. தனி விமானத்தில் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ரோகிணி ரோகிணின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுன்னு என்ன ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் மேனேஜர் வந்திருக்காரு. எங்கே மேனேஜர் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா அனுப்பிவிட்ருக்காரு, உங்கள் அப்பா 1 ஹவரில் வீட்டுக்கு வராங்களா? 1 ஹவரில் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. இங்கே தினேஷ் இருக்கான். தினேஷை பார்த்தோன்னே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சிக்னலில் கேட்காங்க. நீ பணம் தரலன்னா அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராரு. முத்து வந்தோடனே பார்க்காரு தினேஷ். தினேஷை பார்த்த உடனே முத்துக்கு சரியான கடுப்பு. இல்லை, அன்றைக்கி வேணுது உனக்கு காணாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. அம்மாட்ட அவன் வந்து மலேசியாவிலேருந்து வந்த மேனேஜர்னு சொல்கிறானே, சரி ரைட்டு வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். உடனே என்னங்க ரொம்ப கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. இவன் தாண்டி அன்றைக்கி வாங்கி கட்டினது, ஒருத்தன் ஹோமாவில் இருக்கான்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரித்தாங்களே, ஆமாம் இது இவன் தான், இப்போ வந்து சுயநலவுக்கு வந்துட்டான் போல், இந்த பிள்ளைய கூட எதையும் சொல்லி நடந்த கதையை சொல்லி பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் தெரியுது, அந்த கல்யாணத்தை மதிக்கணும் வைக்கணும் தான் வந்துட்டு தான் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட பேசுகிறாங்க. ரோகிணி, நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உனக்கு பணம் தர எனக்கு வழி கிடையாது, நீ மாதம் 50,000 கட்டிகிட்ருக்கேன், நான் உனக்கு மாதம் 50 ரூபா கொடுத்து தான் நான் இப்படி சிரஞ்சி போயிருக்கேன், இன்னுமெல்லாம் தர முடியாது, நீ என்ன உண்மையை சொல்கிறது, நானே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காது ரோகிணி, நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இந்த பொண்ணை வந்து உன் வாழ்க்கையை பற்றி சொல்லிடுவேன்னு சொல்லி தான் பணம் வாங்கிட்டு இருக்கேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காங்க. ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு தினேஷ். பின்னாடியே காரில் போகிறாரு. அந்த இடையில மறிச்சு நிப்பாட்டுறாரு. ஏழி நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. முத்தை பார்த்தோன்னா சாக்கா, நீனா அப்படிங்கிறாங்க. நீனாவா? அதை ரோகிணிகிட்ட நல்லா பேசினேன் அப்படிங்கிறாங்க. எங்களுக்குள்ள 1000 இருக்கும் அப்படிங்கிறாங்க. 1000 இருக்கும், குள்ளத்தை சொல்லுது இல்லை வெளுத்துரும் அப்படிங்கிறாரு. நடந்தாலும் சொல்லுதாரு. அந்த ஆளை சொல்கிறார், இன்னும் பணம் கணன்னு கேட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து வெளுத்து விடுவேன், அவள் கட்டியிருக்கிறது எங்கள் அண்ணனை தான் அப்படிங்க. அண்ணனே அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனை தான், அந்த விஷயமா எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கும் தெரியும், வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ, எங்கள் வீட்டு பொண்ணு கதையை நீ வந்து வெளியே பேசிகிட்டு இருந்த பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, மாதம் 50,000 கிடச்சிட்டு இருந்துச்சு, நான் வீட்டுக்கு போனால் உடனே அமௌண்ட்டு கிடைக்கும், பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும்னு நினச்சிட்டு போனேன், இப்போ இங்கே பார்த்தா வந்து முதலுக்கே மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னாச்சு, இன்னொரு வாட்டி கோமாவில் இருக்க என்னால் முடியாது, உங்கள்கிட்ட பூசுவாங்க, எனக்கு தெம்பும் கிடையாது, நான் வேறு புது மாப்பிள்ளை, ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இனிமையாவது உழைச்சி சாப்பிடு, அடுத்தவங்க உழைப்பில் சாப்பிடணும்னு நினச்சா உரிச்சு உப்பை தடவிடும் அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க முத்து. இனிமேல் தினேஷ் வந்து வரமாட்டான், அவங்க பக்கத்தில் தலை வச்சே படுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்ட்ட பணம் வாங்கியிருக்கான்னு தெரியாது, சரியா, இன்னும் உனக்கு 5 பைசா கொடுக்க வேண்டியது இருக்காது, இன்னும் வந்து உண்மையை மட்டும் நீங்கள் வந்து மனம் வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்ல பாருங்கள், நீங்கள் சொல்லுது வரைக்கும் எங்கள் பாட்டிங்க தான் இருப்பாங்க, நீங்கள் சொல்லுது அன்றைக்கி என்கிட்ட தகவல் சொல்லிடுங்க, நான் பாட்டியை தயார் நிலையில் இருக்க சொல்லுதேன், அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த டேமேஜும் வராது அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் இன்றைக்கி சொல்லிட்டுமா உண்மையா அப்படிங்கிறாங்க. தாமதிக்காதாங்க ரோகிணி, சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே
ரோகிணி வந்து அண்ணாமலைட்ட போகிறாங்க. அங்கிள் நான் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. முக்கியமான விஷயம், எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்தோடனே ஆண்டி உங்கள்கிட்ட தான் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா வரப்போ தான் பேச போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா இன்னும் 1 ஹவரில் வந்துடும்னு சொன்னாங்களா, வந்துடுவாங்களா அப்படி இப்படின்ட்டு. உடனே ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வயசில் குழந்த இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, விளையாட்டு சொல்லிகிட்டு இருக்காது அப்படிங்க. உண்மையில தான் கிறிஸ் தான் என்னோடய பையன், அவங்க வந்தாங்களா, அவங்க தான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன ரோகிணி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையில தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே முழிக்கிறாங்க அண்ணாமலை நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு. உடனே பாட்டி பிடிக்கிற அண்ணாமலை ஒன்றும் இல்லை, விடு 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 விடு, ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இந்த பிள்ளை கல்யாணம் ஆன பிள்ளை, விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க, அவனும் போய் சேர்ந்துட்டான், இது 2வது கல்யாணம். ஆனால் வந்து இந்த பையனை மனோஜை விரும்பி தான் கட்டியிருக்கா. நம்ம பையனை விரும்பி கட்டினோம்னா நம்ம அனுப்புவோன்னு சொல்லி அனுப்ப முடியுமா நாமளை? சரி இதை பற்றி நினைக்காத அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கலம்மா, மனோஜ் தான் சேர்த்து வாழுதுனா வாழலையா நான் தானே சொல்லணுமா, நான் என்ன சொல்ல முடியும், ஒரு தகப்பனா சேர்ந்து வாழ்ந்தானப்பா வாழ்ந்தானம்மா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அவன் எப்படி சொல்லுறது, சுற்றி இருக்கிற நம்ம தான் சொல்லணும், ரோகிணிங்க தான் இருப்பாள், அவன் நம்ம வீட்டு மருமவா, உடனே அந்த கிறிஸ் பையன் மனோஜுக்கு வந்து பையன்தான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, பாட்டி இதெல்லாம் யார் சொல்லி நான் கேட்க முடியாது, கிறிஸோட அம்மா தான் இவா அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கவே இல்லை, இப்போ பெரிய பணக்காரன்னு சொல்லி தான் கேட்டினேன், இவ ஓட்டாண்டின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு தேவையில்லை, வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, வீட்டை விட்டு போக நான் தயாராக தான் இருக்கேன் மனோஜ், என்னை வந்து உங்க கூட சேர்ந்து வாழன்னு சொல்லுறது உங்கள் பாட்டியும் முத்துதான், என்ன அவங்க சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி முத்துன்னு சொல்கிறாங்க, நீயும் கூட சேர்ந்து வாழ, அங்கே தான் எங்கே இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் பையனை ஓட்டாண்டியாக ஆனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் நீ பணக்காரியாக இருக்கன்னு இல்லை, நீ ஓட்டாண்டியாக இருக்க, என் பையனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தான் என் பையன் வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் சொல்லிட்டு போனதான், அவன் ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு ஓடுது, அப்பா தானே கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, இவன் வேறு ஏழைன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில், ரோகிணி என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.